அனைவருக்கும் வணக்கம். 23/5/2026 வைகாசி மாதம் 9ஆம் நாள் சனிக்கிழமை ராசி பலன்கள். திதி அதிகாலை 4:27 வரை அஷ்டமி, பின் நவமி. நட்சத்திரம் மக நட்சத்திரம். நாள் முழுவதும். வார சூலை கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 5:56, மறைவு 6:31. ராகு காலம் காலை 9:05 முதல் 10:39. யமகண்டம் மதியம் 1:48 முதல் 3:22. குளிகை நேரம் காலை 5:56 முதல் 7:31. நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 8 மணி வரை. மாலை 5:30 முதல் 6:30 வரை நல்ல நேரம். இன்றைய 12 ராசிக்கான பலன்களை காணலாம். மேச ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேதுவுடன் சந்திரன் இருப்பார். திடீரென உலக வாழ்க்கையில் ஒரு சலிப்பு ஏற்பட்டு ஆன்மீக மந்திர ஜெபம் போன்றவற்றில் நாட்டம் செல்லும். பழைய நினைவுகள் மனதை வாட்டலாம். பிள்ளைகளின் வழியில் வீண் செலவுகளோ அல்லது அவர்களின் பிடிவாத குணத்தால் மன வருத்தமோ வரலாம். கர்ப்பிணி பெண்கள் இந்த நாளில் தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பங்குச்சந்தை அல்லது சூதாட்டம் போன்ற துறைகளில் இன்று முதலீடு செய்தால் நஷ்டம் வரலாம். கலைத்துறையினருக்கு கற்பனை திறன் முடங்குவது போல் தோன்றும். உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு அல்லது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கலாம். மேச ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 5. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரனுடன் கேது. மன அமைதி குறையும் நாளிது. வீட்டில் இருந்தாலும் நிம்மதி இல்லாதது போன்ற ஒரு மாய தோற்றம் உருவாகும். எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் தராதீர்கள். தாயாரின் உடல்நிலையில் திடீர் சோர்வு, இரத்த அழுத்தம் அல்லது ஜீரண கோளாறுகள் வரலாம். பூர்வீக சொத்து அல்லது வீடு மாறுவது சம்பந்தமான பேச்சுக்கள் இன்று எடுத்தால் வாக்குவாதத்தில் முடியும். வண்டி வாகனங்களில் செல்லும்போது கூடுதல் கவனம் தேவை. சிறிய பொழுதுகள் ஏற்பட்டு செலவுகள் வைக்கலாம். ரியல் எஸ்டேட் துறையினருக்கு ஒப்பந்தங்கள் தள்ளி போகும். பசுமாட்டிற்கு அகத்தியக்கீரை அல்லது பழங்கள் கொடுப்பது தாயாரின் ஆரோக்கியத்தை காக்கும். ரிஷப ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்ற சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் கேது. எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் உங்களுக்கு இன்று ஒருவித மந்த நிலை, எதையும் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்ற சோம்பேறித்தனம் வரலாம். இளைய சகோதர சகோதரிகளுடன் தேவையற்ற மனத்தாங்கல் வரலாம். அண்டை வீட்டாருடன் பழகும்போது எல்லை தாண்டி பேச வேண்டாம். தகவல் தொடர்பு, மீடியா, எழுத்து துறையில் இருப்பவர்களுக்கு உங்களின் கருத்துக்களுக்கு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். இன்று எந்த ஒரு முக்கிய ஆவணங்களிலும் அவசரப்பட்டு கையெழுத்திட வேண்டாம். பரிகாரம் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி சிதற தேங்காய் உடைப்பது நல்லது. மிதுன ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3. கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரனுடன் கேது. மனக்குழப்பம், கோபமும் மாறி மாறி வரும். முகம் சுளிப்பது போல் பேசுவதை தவிர்க்கவும். குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்பொழுது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வாய்ப்புண்டு. கணவன் மனைவிக்குள் நீ பெரியவனா நான் பெரியவரா என்ற ஈகோ தலை தூக்கும். தனஸ்தானத்தில் கேது இருப்பதால் எதிர்பார்த்த பண வரவு கடைசி நேரத்தில் தடைப்படலாம். கொடுத்த கடனை திரும்ப கேட்பதில் மென்மை தேவை. ரகசியங்களை யாரிடமும் பகிர வேண்டாம். இன்று பரிகாரம். இன்று துளசி தீர்த்தம் குடிப்பது மற்றும் பெருமாள் கோவிலில்
தாயாரை வணங்குவது விசேஷம். கடக ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே சந்திரன் மற்றும் கேதுவுடன் சேர்ந்து பயணிப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஆன்மீக ரீதியான உச்சம். ஆனால் உலகியல் ரீதியாக சற்று சோதனை, தலைபாரம், மன அழுத்தம், இனம் புரியாத பயம் தோன்றி மறையும். உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏக்கம் வரும். சுயநலமாக யோசிப்பதை தவிர்த்து மற்றவர்களின் கருத்துக்கு மதிப்பு கொடுங்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது நிதானம் தேவை. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் வேலையையும் சேர்த்து பார்க்க வேண்டி வரலாம். பரிகாரம் சூரிய நமஸ்காரம் செய்யவும் மற்றும் சிவபெருமானுக்கு ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை 108 முறை ஜெபிக்கவும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 3. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரனுடன் கேது. ஆழ்மனதை குறிக்கும். அங்கே சந்திரன் கேது சேர்வதால் விசித்திரமான கனவுகள் வரலாம். இரவு தூக்கம் தடைப்பட வாய்ப்புண்டு. தேவையில்லாத விஷயங்களுக்காக வீட்டை விட்டு வெளியேறி அலைச்சல் தரும் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். சுப விரயங்கள், ஆன்மீக செலவுகள் செய்ய நேரிடும். ஏற்றுமதி இறக்குமதி, ஆன்லைன் பிசினஸ் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் வைத்திருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனால் உள்ளூர் வியாபாரத்தில் பண இழப்பு ஏற்படலாம். கவனமாக இருக்கவும். பரிகாரம் ஏழை அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் அல்லது காலனின செருப்பு தானம் வழங்கவும். கன்னி ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. துலா ராசியில் பிறந்தவர்கள் லாபஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் கேதுவுடன் சேர்க்க இருப்பதால் பெரிய கெடுதல் இல்லை என்றாலும் மனதிற்குள் நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று ஆதங்கம் இருக்கும். மூத்த சகோதரர் அல்லது நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி தள்ளி போகலாம். சமூக வலைத்தளங்களில் யாருடைய கருத்துக்களுக்கும் இன்று வாதாட வேண்டாம். தொழிலில் லாபம் வரும். ஆனால் அது கையில் தங்குமா என்பது சந்தேகமே. பழைய கடன்களை அடைக்க இந்த லாபத்தை பயன்படுத்துவீர்கள். இந்த பரிகாரம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிப்பது பணப்புழக்கத்தை அதிகரிக்கும். துலா ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் கேதுவுடன் சந்திரன். இந்த வேலையை விட்டுவிடலாமா, நமக்கேற்ற வேலை இதுதானா என்ற விரக்தி மனப்பான்மை எட்டி பார்க்கும். வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரிய நேரிடலாம் அல்லது குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்க முடியாமல் போகலாம். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களின் உழைப்பை குறைத்து மதிப்பிடலாம். அரசு துறையில் இருப்பவர்கள் லஞ்ச விவகாரங்கள் அல்லது முறையற்ற வழிகளில் பணம் சேர்ப்பதை இன்று குறிக்கோளாக கொண்டவர்கள் இன்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பரிகாரம் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் காண சனிக்கிழமையான இன்று கருப்பையில் கலந்த சாதத்தை காகத்திற்கு வைக்கவும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 5. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சந்திரனுடன் கேது. ஆன்மீக ஞானத்தை தரும் சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்கு செல்லும் எண்ணம் வரும். தந்தையின் உடல் நிலையில் ஏதேனும் சிறிய குறைபாடுகள் இருந்தால் உடனே மருத்துவரை அணுகவும்.
குருமார்கள் அல்லது ஆன்மீக பெரியோர்களின் சாபம் வாங்காமல் பார்த்துக் கொள்ளவும். நீண்ட தூர பயணங்கள் மூலம் அலைச்சல் இருந்தாலும் அதன் மூலம் ஆன்மீக தெளிவு பிறக்கும். பூர்வீக சொத்து வழக்குகளில் இன்று தீர்ப்பு வராமல் தள்ளிப்போவது நல்லது. பரிகாரம்: வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்வது சிறப்பு. தனுசு ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 6. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் சந்திரனுடன் கேது. கடுமையான மன உளைச்சல், கோபம், அவநம்பிக்கை ஏற்படலாம். யாரிடமும் வம்பிழுக்க வேண்டாம். மற்றவர்களின் குடும்ப பஞ்சாயத்துகளில் நடுவராக இருக்க ஒப்புக்கொள்ளாதீர்கள். கணவன் மனைவி வழியில் தேவையற்ற அவப்பெயர் வரலாம். பரிவர்த்தனைகளில் மிகுந்த கவனம் தேவை. மொபைல் பேங்கிங் செய்யும்போது எண்களை சரிபார்க்கவும். புதிய முதலீடுகள், புதிய நபர்களை நம்பி தொழில் தொடங்குவது தற்கொலைக்கு சமம். பரிகாரம் இன்று நாள் முழுவதும் ஓம் நமச்சிவாய அல்லது மகா மிருத்யுஞ்சய மந்திரம் ஜெயிப்பது உங்களை காக்கும். மகர ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 8. கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரனுடன் கேது. பொதுவெளியில் பழகும்போது உங்கள் இமேஜை காத்துக்கொள்ள போராட வேண்டியிருக்கும். வாழ்க்கையில் ஒருவித பிடிவாத போக்கு நீடிக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் வரலாம். சளி, காய்ச்சல் அல்லது வயிறு கோளாறு வரலாம். காதலர்களுக்குள் பிரிய வேண்டிய சூழ்நிலை தற்காலிகமாக வரலாம். வியாபாரத்தில் பார்ட்னர்களிடம் ஒளிவு மறைவின்றி நடப்பது நல்லது. வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பேசவும். பரிகாரம் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழ விளக்கேற்றி வழிபடவும். கும்ப ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 7. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சந்திரனுடன் கேது. மறைமுக தொல்லைகளை தரும். மனதில் ஏதோ சாதிக்க வேண்டும் என்ற வெறி இருந்தாலும் உள்ளுக்குள் ஒருவித பயம் இருக்கும். தாய்மாமன் வழியில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்கு ஏதேனும் உடல்நலக் குறைவு ஏற்பட வாய்ப்புண்டு. கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு கட்டுக்குள் இருக்கும். ஆனால் புதிய கடன் வாங்க முயற்சி செய்ய வேண்டாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக சதி செய்தவர்கள் உங்களின் மௌனத்தை கண்டு அஞ்சுவார்கள். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். பரிகாரம் சனிக்கிழமை என்பதால் கால பைரவருக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து ஏழைகளுக்கு கொடுக்கவும். மீன ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 3. இன்று 12 ராசிக்கான பலன்கள் கண்டோம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.